வணக்கம். நமக்கு என்கணிய ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஆ ஒரு கேள்வி. அண்ணன், மேஷ ராசி பரணி நட்சத்திரம் கடக லக்னம். இப்ப வரையில சனியில இருக்குது. ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் லக் ஃபார் கடகம் ராசி. கடகம் ராசியில கிடைக்கிற லக் மேஷ லக்னத்துக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. கேள்வி கரெக்டா கேட்டிருக்கிறீங்களா? இல்ல குழம்பி இருக்கீங்களா? இல்ல என்ன குழப்புறீங்களான்னு தெரியல. மேஷ ராசி கடக லக்னம். இதுதான் உங்களோட ஜாதகம் போல இருக்கு. உங்களோட கேள்வி என்ன அப்படின்னாக்கா, மேஷ ராசிக்கு சனியோட அமைப்பு கடுமையான பாதிப்புல இருக்குது. லக்னத்துக்கும் பாதிப்புல இருக்குன்றீங்க. எந்த ஒரு லக்னத்துக்கும் கோச்சார நிகழ்வுகள் பாதிப்ப கொடுக்காது. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. லக்னம் என்பது தசாபுத்திக்காக. லக்னம் வந்து கோச்சாரத்துக்காக கிடையாது. ஓகேங்களா? தசாபுத்தி அந்த கிரகத்தின் சுபத்தன்மை, பாவத்தன்மை அந்த தசையின் சம்பவங்களை நிர்ணயம் பண்ணும். ஓகேங்களா? அப்ப கோச்சாரம்ன்றது உங்களுடைய ராசிக்கு. நீங்க மேஷ ராசி, மேஷ லக்னம் அப்படின்னாலும் உங்களுக்கு ராசிக்கு மட்டுமே உங்களுடைய கோச்சார நிலை செயல்படும். மேஷ லக்னத்துக்கு உங்களோட தசாபுத்தி செயல்படும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா, நீங்க கேதுவோட திசையில பிறப்பீங்க. மேஷ ராசியில பரணி நட்சத்திரத்துல பிறக்கிறீங்கன்னா, நீங்க சுக்கிரனோட தசையில பிறக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு மேஷ ராசியில கார்த்திகை நட்சத்திரத்துல கிருத்திகை நட்சத்திரத்துல பிறக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க சூரிய தசையில பிறக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய நட்சத்திர பாதம் தான் உங்களுடைய தசா புத்திகளை நிர்ணயம் பண்ணும். அந்த தசா புத்தி உங்களுடைய லக்னத்துக்கு. இப்ப நீங்க சுக்கிர தசையில பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய தசை யோக தசையில இருந்து அப்படியே வாழ்நாள் முழுக்க மேஷ லக்னத்துக்கு நல்லது நடக்கும். ஒரு ரிஷப லக்னக்காரரா இருந்தாக்கா கேது தசையில பிறந்தாருன்னா கேது முடிஞ்சு சுக்கிரன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கையில ஒரு 26 27 வருஷத்துக்கு நன்மை நடந்துட்டு அதுக்கப்புறம் வர்ற சூரிய தசை அப்படியே 26 வயதுக்கு மேல 27 வயதுக்கு மேல சாதகமற்ற பலன்களை அதனுடைய பாபத்துவ அமைப்புகள்ல சுபத்துவ தன்மையில பண்ணும். இது லக்னம் என்பது உங்களுடைய தசா புத்தி. அதாவது ப்ரீவியஸ்ல மலேசியால பேசாத ஒரு வார்த்தை லக்னம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல பேசியிருப்பேன் பாருங்க. அந்த லக்னம் தசா புத்திக்கும் ராசி கோச்சாரத்துக்கும். கோச்சாரம்னா என்னையா? இன்னைக்கு வானத்துல சனி வந்து கும்பத்துல இருக்கிறாரு, கேது வந்து கன்னியில இருக்கிறாரு, ராகு வந்து மீனத்துல இருக்கிறாரு, சுக்கிரன் வந்து மீனத்துல இருக்கிறாரு, புதனும் சூரியனும் அப்படியே மீனத்தை நோக்கி போறாங்க. அது இன்றைய கோச்சார நிலை. இந்த கோச்சார நிலை மாதம் நாள் கணக்குல மாறிக்கிட்டே வரும். அது கோச்சாரம். தசாபுத்தி அப்படின்றதும் உங்களுடைய பிறந்த ஜாதகம் வாழ்நாள் முழுக்க மாறவே மாறாது. அதனால லக்னத்துக்கு கண்டிப்பாக இது கிடையாது. என்னது? லக்னத்துக்கு கோச்சார அமைப்பு கிடையாது. கடக ராசியை பாதிக்கிற சனி பகவான் கடக லக்னத்தை பாதிக்கிறாரான்னு கேட்டா கோச்சார நிலையில இல்ல. ஓகேங்களா? இது சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிக்குது. அதே நேரத்துல மேஷ ராசிக்காரங்களுக்கெல்லாம் என்னங்க இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இப்ப உங்களுடைய ராசிநாதன் ஆகிய இவரு செவ்வாய் கடந்த ஒரு 11ஆம் மாசத்துல இருந்தே பாருங்கன்னா நீச்சமாகி இருக்கிறாரு. இப்ப நீச்ச வக்ரம் வேற ஆகி இருக்கிறாரு. கடுமையான பலவீன அமைப்பு. எல்லா வகையிலயும் வந்து ஒரு விஷயத்த பேசி முடிஞ்சிருக்கிறது, பேசின விஷயங்கள் கை கூடாம இருக்கிறது, கைக்கு வந்தது வாய் கெட்டாம இருக்கிறது, பிரச்சனைகள்ல இறங்குறது, உதவி செய்ய போய் பேரை கெடுத்துக்கிறது, தேவையில்லாத விஷயங்கள்ல இன்வால்வ் பண்ணிட்டு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறதுன்ற மாதிரியான அமைப்புகள் வயதுக்கு ஏற்ற மாதிரியான தன்மை இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது ஜூன் வரையிலுமே இருக்கு. இதுல என்ன ஒரு ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம்னா, ஜூன் வரையில உங்களுடைய ராசிநாதன் பலவீனமா இருக்கிறாரு. குறிப்பா மார்ச்ல வந்து உங்களுடைய ராசிநாதன் பலவீனமாகி நீச்சனோட வீட்டுலன்னு சொல்லிட்டு கடுமையான பலவீன அமைப்பு மார்ச் மாசத்துல இருக்கு. நேற்று தான் ராசி பலன் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த அமைப்புகள்ல உங்களுடைய ஜூன்ல இந்த கோச்சார அமைப்புகள் ராசிநாதன் பலமா மாறும் பொழுது உங்களுக்கு விரைய சனி வந்துருது. இப்போ உங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடுமையான மனநிலை எதுனாலனாக்கா உங்களுக்கு 7.5 சனி தொடங்கியாச்சுங்க. சனி எப்பொழுதுமே வர்றதுக்கு ஒரு 3ல இருந்து 6 மாசத்துக்குள்ள இருந்து சில பாதிப்பு அமைப்புகளை ஆரம்பிப்பாரு. என்ன செய்யறது? வழக்கமா சொல்ற விஷயம்தான். வேலை, வருமானம், குடும்பம், நட்பு, காதல், உயிர் சம்பந்தப்படுற விஷயம், காதல்ல கற்பு சம்பந்தப்படுற விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம். வீட்டுல ஒருத்தருக்கு ஜென்மசனி அஷ்டம சனி இருந்தா வீட்டுல நடக்கக்கூடிய சுபகாரியங்கள்ல பிரச்சனை, நல்ல ப்ரோக்ரஸ் கிடைக்கிறதுல பிரச்சனை, பெற்றோர்களுக்கு கோச்சார அமைப்புகள்ல ஜென்மசனி அஷ்டம சனி இருந்தா பிள்ளைகளுடைய படிப்புல ப்ரோக்ரஸ் குறையிறது, நல்ல மார்க் குழந்தை வாங்கினா அப்பா அம்மா நீங்க தான் நாங்க பெருமைப்பட போறீங்க, அந்த தன்மையில ஒரு மைனஸ் வர்றது, குழந்தைகள் வழியில கவலை வர்றது, குழந்தைகளுக்கு நோய் வர்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களோட ப்ரோக்ரஸ் டல்லாக்குற வேலையை ஜென்ம அஷ்டம சனி செய்யும். வீட்டுல ஒரு அஷ்டம சனி இருந்தாலே குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு அர்த்தங்க. அந்த இடத்துல கேள்விகள் கேட்கவே வேணாம். கோச்சார சனி பகவான் ஒரு எக்ஸ்பர்டான ஜோதிடருடைய பலனை அப்படியே கெடுத்துருவாரு. ஏன்னா ஜென்ம சனியா அஷ்டம சனி மிக முக்கியமான பங்கை ஆற்றும். அன்னைக்கு ஒரு அம்மா பேசுறாங்க, ஐயா எத்தனை இடத்துல பார்த்துட்டேயா,
அப்படியே பையன் மடியில விழுந்து அழுவுறாருயா. உங்க வீடியோ பார்த்துட்டு, "அம்மா இவர்கிட்ட மட்டும் ஜாதகம் பாருங்க. இவர் மட்டும் தான் நடந்தத வீடியோல சொல்லிட்டு இருக்கிறாரு" அப்படின்னு. ஆனா அந்த அம்மா சொன்ன இன்னொரு விஷயம். அந்த அந்த சன் வந்து கடகராசி. "இந்த உங்களோட வீடியோவ நான் பார்த்தேன்யா. அப்ப எனக்கு பெருசா நாங்க கருதல. அடிபடுற வரைக்கும் யாரும் கருத மாட்டோம். ஏன்னா நானே அதெல்லாம் கேட்ட ஆள் தானே. பிளானெட் எல்லாம் பண்ணுதுன்னா, அப்ப கடவுள் எதுக்குயா?" அப்படின்னு கேட்ட ஆள் தான் நானும். ஆனா கடவுள் வந்து பிளானட் வந்து கடவுள அனுப்பி வச்சு இவனுங்களுக்கு இத தான் பண்ணி கொடு. இல்லன்னா அவனுங்க மனுஷனாவே இருக்க மாட்டானுங்கன்னு சொல்லி திருத்துறதுக்கும், ஒரு கண்ட்ரோல் வைக்கிறதுக்கும், கர்மாவை நிவர்த்தி பண்ண வைக்கிறதுக்கும் பிளானட்ட கடவுள் யூஸ் பண்றாரு. அதனால கடவுள் இடையில வந்து தடுக்க மாட்டாருன்றத புரிஞ்ச பிறகு தான், ஓ! இது இப்படி வேலை செய்யுது அப்படின்றது புரிஞ்சுது. இப்போ 7 சனி மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. லக்னக்காரங்களுக்கு வந்துருச்சான்னு கேட்காதீங்க. மறுபடியும் நான் டென்ஷன் ஆயிருவேன். லக்னத்துக்கு கோச்சாரமோ, 7 சனியோ, ஜென்ம சனியோ, சந்திராஷ்டமமோ கிடையாது. ராசிக்கு மட்டும் தான். ஏன்னா ராசி உங்களுடைய மனம். இந்த மொத்த பலனையும் எது மூலியமா நீங்க அனுபவிக்க போறீங்க? மனசு மூலியமா அனுபவிக்க போறீங்க. ஓகேங்களா? ராசிக்கு 6ஆம் இடத்துல வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நோய குடுக்காது, கடன குடுக்காது. லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நோய குடுக்கும், கடன குடுக்கும். ஏன்? லக்னம் என்பது உடம்பு. உடல் வழியாக உங்களுக்கு நோய குடுக்கணும். ஓகேங்களா? உடல் உழைப்பால வந்த பணத்த கடனால விரயம் பண்ணணும். இது லக்னம்ங்க. தெளிவா சொல்றேன். அத புரிஞ்சுக்கங்க. கடக லக்னத்துக்கு இருக்கிற சனி பகவான் போயிட்டாரு அப்படின்னாக்கா, அந்த கேள்விக்கு என்ட்ட பதில் இல்ல. மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்ப 7 சனி தொடங்கியாச்சு. 7 சனின்றது அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு கடுமையான அமைப்புகள வயதுக்கு ஏத்த மாரி இருக்கும். இது எல்லாத்துக்குமா இருக்குமாங்க? இல்ல. சந்திரன் ஒளியாக இருக்க பிறந்தவர்களுக்கும், யோக தசாபுத்தி அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும், உங்களுடைய வாழ்க்கையில சரியான கமிட்மென்ட்குள்ள போகி, சில முயற்சிகளை பண்ணி, வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்துக்கும், உயரத்துக்கும் போகக்கூடிய சில தொடக்கங்கள் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கும். அப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய அமைப்புல ஒரு மாதிரி சுமாரா நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க? இந்த இடத்துல தான் அங்க காதல் பிரேக்கப் ஆகும். பார்க்கக்கூடாதத பார்ப்பீங்க. வேலை போகும், வருமானம் போகும். அவசரப்பட்டு கால விட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிசினஸ் பண்றேன்னு இருக்கிற காச தொலைக்கிறது, இருக்கிற இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன், அத பண்றேன், பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் கொண்டு கூட்டு விட்டு வர்றது. நல்ல வேளை என்னோட சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு ராசி பலன் எழுதும்போதே மேஷமா டப்புன்னு அவங்களுக்கு ஒருத்தவங்க அப்படி ஓ! இந்த 3, 4 மாசம் சரியா இல்ல. எதுலயும் கால விடாதயா அப்படின்னு சொல்லி. இந்த மாரியான அமைப்புகள்லாம் ஏன் சொல்றேன்னா, இத சொல்லி 2 நாள் முன்னுக்கு ப்ரோ நீங்க சொன்னனால ப்ரோ இந்த பிரச்சனைலாம் விடாம இருந்தா அப்படியே போட்டு கழுத்த நெரிக்குதுன்னு ஒரு விருச்சிக ராசிக்கார ஒரு நண்பர் எனக்கு சொன்னாரு. ஏங்க பாதுகாப்பா இருங்க. இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ கத்துக்குங்க. இந்த 3, 4 வருஷம் அப்படிதான் இருக்கும். இத சொல்றது ஒரு ஜோதிடரோட கடமைங்க. இந்த கோயில்ல போய் அந்த பூஜை பண்ணு, அந்த கோயில்ல போய் இந்த இது பண்ணு, இந்த விளக்க போடு, அந்த பாட்ட படி. நீங்க என்ன பாட்டு வேணாலும் படிங்க. ஏ.ஆர். ரஹ்மான் பாட்டு படிங்க, ஹரிஹரன் பாட்டு படிங்க, பாலசுப்ரமணியம் பாட்டு படிங்க. உங்களுக்கு பிளானட் செய்றது தான் செய்யும். சரிங்களா? அதனால ஏங்க இப்படி சொல்றீங்க? இதுக்கு இதே இல்லையா? இல்லங்க. ஏன்னா இது நம்ம வாங்கிட்டு வந்த கர்மாவின் படி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கெட்யூல். என்னென்ன எப்பப்போ வரணுமோ, அது அப்பப்போ வரும். அந்த மாரியான ஒரு விஷயம் தான். சரிங்களா? இந்த அமைப்புகள்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் லக்னத்துக்கு சனி பாதிப்பாரான்னு கேட்காதீங்க. சனி தசை வந்தால் சனியின் சுபத்துவ, பாபத்துவ அமைப்புக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் கூட குறைய இருக்கும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.